தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழர் பகுதியில் போலீஸ் நிலையத்திற்குள் குடும்பத்தினர் செய்த செயல், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. செம்மணிக்கு விரையும் சர்வதேச குழு, இன்று வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம். நாடாளுமன்றத்தில் அர்ச்சனாவின் கடைசி நாட்கள். வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 4 மாணவர்கள் பிணையில் விடுதலை. 5 பேரை பலியெடுத்த தீ விபத்து, அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். தென்னிந்திய பிரபல ரேப் பாடகர் கைது, தமிழக முதல்வர் விஜய் செய்த செயல். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த போராட்டம் செம்மணி வலிவு பகுதியில் இன்று இடம்பெறவுள்ளது. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இப்போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இன்றைய நாள் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதிகள் குழுவின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கிலேயே இக்கவன ஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போராட்டத்தில் தமிழ் அரசியல் கட்சிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறு தொடர்பான விசாரணைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த இரு தரப்பினரும் போலீஸ் நிலைய வளாகத்திலேயே மீண்டும் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் தலா 300 ரூபாய் அபராதமும் 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 மாத கடூழிய சிறை தண்டனையையும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை கல்முனை புறநகர் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக அவர்கள் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இருதரப்பினரும் சமாதானமாக செல்ல இணக்கம் தெரிவித்தனர். இதன்பின் பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி, உப போலீஸ் பரிசோதகர் அவர்களை தலைமையக பொறுப்பதிகாரியின் அறைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது போலீஸ் நிலைய வளாகத்திற்குள்ளேயே பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்தோரின் முன்னிலையில் இரு தரப்பினரும் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மோதிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பொது இடத்தில் அமைதிக்கு பங்கம் விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் இரு தரப்பினரையும் சேர்ந்த 5 பேரை உடனடியாக கைது செய்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீஸ் நிலையத்தில் உள்ள 2 தனித்தனி சிறைக்கூடங்களில் தடுத்து வைத்தார். கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணையின் போது சந்தேக நபர்கள் தரப்பில் மன்னிப்பு கோரப்பட்டதுடன் சமாதானமாக செல்ல விரும்புவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினர் போலீசாருடன் இணைந்து கல்முனை பகுதியில் மேற்கொண்ட விசேட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்டிருந்த மூக்குத்தூள் எனப்படும் போதைப்பொருள் தொகுதியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்கிழக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் தீக்காயு நிறுவனமும் கல்முனை போலீசாரும் இணைந்து இப்பகுதியில் மேற்கொண்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அப்பகுதியில் உள்ள சந்தேகத்திற்கிடமான கடையொன்றும் வீடொன்றும் சோதனையிடப்பட்டன. இதன்போது சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 30 கிலோகிராமிற்கும் அதிகமான மூக்குத்தூள் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் பிடியில் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் இந்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த 61 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகுதியும் கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஹோமாகம கட்டுமான துளிப்பேட்டையில் தீப்பற்றிய தொழிற்சாலை 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமத்தை புதுப்பிக்கவில்லை எனவும் அவசரகால சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான திட்டத்தை கூட தயாரிக்கவில்லை எனவும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் PVC உள்ளிட்ட ரசாயன பொருட்கள் தீப்பற்றும் போது மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயன சேர்மங்களை உருவாக்க கூடும் என்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமம் வழங்கப்படாததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்துள்ளது என குறிப்பிடப்படுகிறது.
அத்துடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமத்தை பெறுவதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அளவுகோல்களான சப்தம் மற்றும் காற்றின் தரம் குறித்த பகுப்பாய்வு அறிக்கைகள் மற்றும் கழிவகற்றும் அறிக்கை ஆகியவற்றை அந்த தொழிற்சாலை மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பிக்கவில்லை என அதன் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அவசரகால சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தேவையான திட்டத்தையும் தொழிற்சாலை தயாரித்திருக்கவில்லை என மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. உரிய அளவுகோல்களை பூர்த்தி செய்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமத்தை பெற்றுக் கொள்ளுமாறு பல சந்தர்ப்பங்களில் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கடைசியாக கடந்த ஜூலை 2ஆம் தேதியும் இது தொடர்பாக நினைவூட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ஹோமாகம கட்டுவான தொழிற்பேட்டையில் உள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட போது தொழிற்சாலைக்குள் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. காலை 9:50 மணியளவில் ஏற்பட்ட தீ பின்னர் விரைவாக தொழிற்சாலை முழுவதும் பரவியதுடன் சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த கருப்பு பகையால் சூழப்பட்டது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு கோட்டை, தேகவள, கல்கிசை மாநகர சபைகள், ஹொரணை நகர சபை மற்றும் இலங்கை விமானப்படையின் தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன. தொழிற்சாலையின் உட்பகுதியை குளிர்விப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மின்விசிறி ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவே தீ விபத்திற்கு காரணம் என போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சந்தேகிக்கப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட போது தலைக்கவச தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் PVC உள்ளிட்ட பெருமளவிலான ரசாயன பொருட்கள் தொழிற்சாலைக்குள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. இதனிடையே கட்டுமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தொழிலாளர் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 நேற்றிரவு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் சீலாபுலம் கிராமத்தை சேர்ந்த 4 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். பாடசாலைக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இம்மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் இரவு 7:48 மணி வரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவோ அல்லது விடுவிக்கப்படவோ இல்லை. இதனால் காவல் நிலையத்திற்கு சென்ற பெற்றோர் மாணவர்களை தங்களுடன் அனுப்பி வைக்குமாறும் நாளை காலை மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வருமாறும் கோரிய போதிலும் அவர்களை விடுவிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது அரசியல் எதிர்காலம் குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தற்போது நாடாளுமன்றத்தில் தனது கடைசி நாட்களை கழித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நான் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை. இன்னும் 2 வாரங்களுக்கு மட்டுமே நான் நாடாளுமன்றத்தில் இருப்பேன். தன்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்குமாறு ஓசல ஹேரத் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இது சிங்கள மக்கள் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரும்பவில்லை என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் அண்மையில் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்த சம்பவம் குறித்தும் விளக்கம் வழங்கியிருந்தார். தலைமைச் செயலகத்தில் நீட் தேர்விற்கு எதிராக கோஷம் எழுப்பிய பாடகர் அறிவு கைது செய்யப்பட்டார். சென்னை தலைமை செயலகத்திற்குள் 4 பேருடன் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு கோஷமிட்ட பாடகர் அறிவை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். பாடகர் அறிவு கைது செய்யப்பட்ட விபரம் அறிந்த சில நிமிடங்களிலேயே தமிழக முதல்வர் விஜய் பாடகர் அறிவை உடனடியாக தலைமை செயலகத்திற்கு அழைத்து வருமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடைபெற்றது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி மற்றும் தமிழகத்தில் நடக்கும் மாணவர்களின் போராட்ட நிலவரங்கள் குறித்தும் மாநிலத்தின் கல்வி உரிமை சார்ந்த கோரிக்கைகள் குறித்தும் முதல்வரிடம் அறிவு விரிவாக எடுத்துரைத்தார் என்ற செய்தியும் தெரியவந்துள்ளது. ட்ரெப் பாடகர் அறிவு கைது செய்யப்பட்டமைக்கு திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.